ஹலோ மக்களே, இந்த சேனலுக்கு இனிமேல் நீங்கள் இந்த மூஞ்சி நிறைய தடவை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இது யாரா வந்து புதுசாக என்னடா சொல்ல போகிறான் அப்படின்னு கேட்குறீங்களா? புதுசாலாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நிறைய விஷயங்களை நார்மலாக பண்ணாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக குடும்பத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், என்னடா எங்கேயுமே போக மாட்டீங்க, எங்கேயுமே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல். அதனால் என்ன பண்ணோன்னா, ஓகே ரொம்ப நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அக்சசபிள் உள்ள லொக்கேஷன்னா மைசூர் தான். நந்தி ஹில்ஸ்னு கேட்காதீங்க, பிகாஸ் நந்தி ஹில்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஓவர் க்ரௌடட். ஸோ மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டே இருந்தோம், என்ன செய்யணும்னு தெரில. ஓகே, மெயினாக திங்க தான் போனோம். மைசூர் ஹைவேயில் உள்ள என் பேர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப காஸ்ட்லி. அஃபோர்டபுளுங்கிறத விட காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்குள்ளே ஃபீல் கொடுக்கும், பட் காஸ்ட்லி இல்லை, அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. இன்னொன்று, அங்கே தான் வந்துட்டு எவ்வளோ நேரம் வண்டி போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். வாஷ்ரூம்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்படியே போய்ட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்த இடம் தான் நைட் போயிடணும். எஸ்பெஷலி கரெக்டாக சரி ஓகே மைசூர் பேலஸில் லைட்லாம் போட்டுருப்பாங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படி டேரெக்டாக கொண்டு போய் மைசூர் பேலஸில் விட்டால் அங்கே நம்ம முத்துப்படத்தில் வர தலைவர் குதிரை ஆசை விடுமா உடனே ஏறி போய் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு அப்படி லைட்லாம் போட்டுட்டு நைட்டு ஒரு ஃபுல் ரவுண்டு. ஆனால் ஒரு 1000 ருபீஸ் கேட்டார் 5 பேருக்கு. ஓகே தான். ஆனால் என்னென்னா அந்த குதிரையை பார்க்க தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு. நான் 5 பேரை வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. நான் கூட இடையில இறங்கிடலாம்னு நினச்சோம், பட் குதிரையை விட நாங்கள் கொஞ்சம் பாவமாக இருந்தோம். ஏன்னா ரொம்ப காரில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அது கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. சரி குதிரை பாவம், இதுக்கு மேலே போக வேணாம், ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஸ்டாப்பே வந்துருச்சு. அதனால் நாங்களே இறங்கிட்டு குதிரைக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு இன்னும் 2 பிக் எடுத்தோம். ஆனால் இருட்டுக்குள்ளே என் மூஞ்சி தெரியாது, இருட்டாக இருக்குது, குதிரை மட்டும் வெளியே பளிச்சுன்னு தெரியும். அப்படியே சரி முடிச்சுட்டு நைட் இதை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு வந்த டயர்டுக்கு 2-3 ரூமை தேடி அலைஞ்சோம். ஆனால் சர்ப்ரைஸ்லிங்லி பார்த்தீங்கன்னா மைசூரில் ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் லைட்டாக அப்படியே தடுமாறுவீங்க, அங்கங்கே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஆட்டோக்காரங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி வழி மறிச்சு, சரி என்ன ரூம் தானே தெரியுங்க, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் மாதிரி வந்து அவராக ஹெல்ப் பண்ணி என்னென்ன கொஞ்சம் பண்ணார். ஆனால் கமிஷனாக தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இல்லை அவங்க கூப்பிட்டு போனது. ஆன்லைன்ஸில் நாங்களே பார்த்தோம், ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு ரூம்ஸு. அப்புறம் ஆன்லைன் ரேட்டை விட நேராக போய் பார்த்தா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குங்கிற ஒரு அற்ப ஆசையில் 2-3 ரூம்ஸ் போய் தேடி பார்த்தோம். எதுவுமே செட் ஆகலை. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 999 அப்படின்னு ஒரு ரூம்ஸ் போட்டுருந்துச்சு. ரூம்ஸ் 999. இன்னொன்று ஒரு ரீசன் இன்சிடென்ட். லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரும்போது பயங்கர ரஷ்ஷு. ஒரு நியூ இயர் டேட்டில் வந்தேன்னு நினைக்கிறேன். நியூ இயருக்கு 1 வீக் முன்னாடி வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக அலையிறோம், ஃபுல் ரூம்ஸ் புக்டு. ஆன்லைன்லேயே எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது, இல்லைனா 20,000க்கு மேலே ரூம்ஸ் காட்டுச்சு. ஐயோ அப்படின்ட்டு பழையபடி அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் ஓரளவு நல்லாவே இருந்தது. ரூம்ஸ் 999 போட்டுருச்சு. ஆனால் 999 இல்லை, ஒரு ரூமுக்கு 2000 வாங்கிட்டான். பே பண்ணியாச்சு. பே பண்ணி உள்ளே போனால் ஒரு நார்மலான ஸ்டே தான். ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. ஸ்டே பண்ணி ஓகே தூங்கி எந்திரிக்கிறதானே, ஏன்னா வந்த தூக்கத்துக்கு வந்த டயர்டுக்கு எல்லாம் அவுட்டாக தூங்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. தூங்கிட்டு சும்மா மைசூர் பேலஸ் பார்த்தோம், தூங்கி எந்திரிச்சோம். எந்திரிச்சோம் அப்படியே நடந்து போனால் ஒரு ரோட்டு கடையில் வழக்கம் போல் மைசூர் மசாலா தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்தால் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. பொண்ணை விளையாட விட்டுட்டு அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகணும்னு தெரியல. ஏன்னா பிருந்தாவன் கார்டன்லாம் ரொம்ப நடக்கிறதுக்கெலாம் தெம்பில்லை. ப்ளஸ் இவங்களை கூட்டிகிட்டு நடக்கவும் முடியாது. மைசூர் பேலஸ்னே நீங்கள் உள்ளெல்லாம் போய் ரொம்ப ஹிஸ்டாரிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும் உள்ளே போங்க. இல்லைன்னா உள்ளே போக தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த கவுன்சிலை தாண்டோன்னே டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே டேரெக்டாக போய்ட்டு மைசூர் பேலஸை சுற்றி ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு எந்த ஒரு காசும் இல்லை. உள்ளே போய்ட்டு நாங்களும் அவங்கள அதே மைண்ட் வாய்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்க அவனுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு தான் போகணும். நல்லா ஒரு 4 ஃபோட்டோ நறுக்குன்னு எடுத்துகிட்டு விடுங்கடா ஆலசாமின்னு சொல்லிட்டு கிளம்பி டேரெக்டாக என்ன பண்ணணும்னு தெரில, தலக்காடு போமா இல்லை இன்னொரு ஏரியா இருந்தது. ஓகே, ஃபால்ஸ் நினைக்கிறேன், பழமுரி ஃபால்ஸ். ஓகே, அங்கே போனோம். பழமுரி ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. தண்ணி அடிச்சுட்டு வரனால குளிக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எப்பவுமே குளிச்சிருக்கேன். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அந்த ஏரியாவில் நான் குளிச்சிருக்கேன் பசங்களோட. இப்போ அலோவ் பண்ணல. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. மறுபடியும் அப்படியே வண்டி விடுங்க அப்படின்ட்டு என் பேர்லேயே சாப்பிட்லாமே, எதுக்கு ஒரு கடையில் ட்ரை பண்ணி டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலான்னு கிளம்புனா, அந்த பல்முரி ஃபால்ஸ்க்கு இருந்து மைசூர் ரோட்லேருந்து பெங்களூர் ரோட் போகிற அந்த ரூட் வழியாக போனீங்கன்னா
ஒரு கோயிலில் அன்னதானம் போட்டுருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அன்னதானம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இறங்கி ஒரு கட்டியாச்சு. அண்ணன் சாம்பார் போட்டாங்க, பிசிபிளாபாத் போட்டிருந்தாங்க. ரெண்டையும் ஒரு கட்டிட்டு அங்கேயே அந்த ஆற்றுல வரப்பில் தட்டெல்லாம் கழுவிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் நெருக்கி 5 அடல்ட்ஸ் 3 கிட்ஸ் போயிருந்தோம். ரொம்பலாம் செலவாகல. மொத்த பட்ஜெட்டே ஒரு 10,000 கிட்ட தான் வந்தது. ஸோ எதுக்கு இதை ஃபுல்லாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ட்ராவலில் நிறைய பேர் வந்துட்டு நான் அங்கே போகிறேன் மைசூர் பேலஸ்ன்னு அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6, 7, 8 வரும். ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய மைசூர் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்குள்ளே ஃபுல்லாக நடக்க வருவாங்க. பிருந்தாவன் கார்டன் ஃபுல்லாக நடக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நிறையா ஜூ நடந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்மளும் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக வந்துட்டு நமக்கு பிடிச்சா பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு இது ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ போட்டேன். அப்புறம் என்ன சொன்னோம், அவ்வளோதான். சிம்பிளாக இருந்தது. ரொம்ப யாரும் டிடிஎஸ் ஆகலை, எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட்லாம் ஆகலை. ஆனால் இவங்க இந்த ட்ராவலே டயர்டுன்னு சொல்கிறாங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சொல்லுவாங்கன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இது ஒரு புது சேனல், இந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.